Be strong. வெல்கம் பேக் டு கிரேசி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரேசி குக்கிங் சீரீஸில் கீரை பொரியல். அதுக்கு தேவையானது கடுகு, உளுந்து, எண்ணெய், வெங்காயம், பூண்டு, கீரை, பாசிப்பருப்பு, மிளகாய், உப்பு. நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். கீரையை பொடிசாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை கொஞ்சம் எடுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சோன்னே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உரிச்ச சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு நம்ம போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் பொன்னிறமாகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் பூண்டு 2 பல்லு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும் அப்படின்றவங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கி முடிஞ்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, ஸோ அந்த கீரையை நல்ல தண்ணியை எடுத்து உதுத்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரணும். கீரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நம்ம கீரை நல்லா சுண்டி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா, அந்த பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிட்டு பார்க்கணும். நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் இப்போ நான் ட்ரையாக பொரியல் மாதிரி பண்ண போகிறதுனால ஸோ தண்ணியை நல்லா சுண்டுற அளவு நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். ஸோ எல்லா தண்ணியும் நல்லா சுண்டி முடித்ததும் உப்பெல்லாம் பார்த்துட்டு சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா கீரையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இதில் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். துருவின தேங்காய் இருந்ததுன்னா அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஸ்டா FBயில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.